இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது லட்சக்கணக்கான ரசிகர்கள். இந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள்லாம் வாக்குகள் போடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும். இது இவர்களுக்காக நீங்க அவர்களையும் தயார்படுத்தல, நீங்களும் தயாராகல. அப்போ இப்படியே உருண்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல தான் நிற்பீங்க. உங்களால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. உங்களால கட்சியை ஆட்சியில் அமர்த்த முடியாது. ஆசை மட்டும் இருக்குது. அப்ப ஆசை கேட்டாற்போல் இயங்குவது அப்படின்னா நீங்க போய் ரீச் ஆகணும். ஒரு அண்ணாக்கே 49ல இருந்து நீங்க அதுக்கு முன்னாடி திக இருந்தாரு. 49ல இருந்து 67 வரைக்கும் தேவைப்பட்டது ஒரு அண்ணாக்கு. அந்த இதுக்கே கலைஞர், எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், இது இல்லாம கலைத்துறையை சேர்ந்த நடிகர்கள், இன்னும் ஐம்பெரும் தலைவர்கள், இப்படி பல இது, அப்புறம் பிரச்சனைகள், இந்திய எதிர்ப்பு, இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, இது எல்லாத்தையும் கையில அரிசி பஞ்சம், இது எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி பிடிக்க வந்தது. இது எல்லாமே இருந்தோம் கூட்டணி சேர்ந்து நின்னதுனாலதான் ஜெயிக்க முடியுது. உங்களை விட அதிகபட்ச சதவீதம் காங்கிரஸ் அப்பவும் வாங்குச்சு. காமராஜர் 63ல ஒதுங்குறாரு, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எம்ஜிஆர் சுடப்படுறாரு, அது ஒரு இவ்வளோ விஷயங்கள் தான் 67 ஆட்சி இருக்குது. எம்ஜிஆர் 72ல வந்தாலும் அவருக்கு திமுகன்ற பேக்ரவுண்டு அதுல தயாரானது. அந்த கட்சிக்காரங்க பாதி பேர் வந்தது, பிளஸ் எம்ஜிஆர் சினிமா கவர்ச்சி. அதோட மட்டும் இல்லை, அவர் ஒரு ஊரா போய் பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. 77ல 4 முனை போட்டி, இதெல்லாம் சேர்ந்தா எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறாரு. அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 67 வரும், 77 வரும், எம்ஜிஆர் அண்ணா இப்படிலாம் உருட்டிட்டு இருந்தா மட்டும் போதாது. இந்த இவர் கலைஞர் இவர் அடிக்கடி ஸ்டாலின் முன்ன சொல்லுவாரு, அவருக்கு சீனி சக்கரை சித்தப்பா பேப்பர்ல எதுக்கு நெக்கப்பான்னு. அதாவது சக்கரைன்னு எழுதி நக்கிட்டா இனிக்காது. நீங்க சக்கரைன்னா சக்கரை ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் இப்ப எழுதுறதெல்லாம் பேப்பர்ல சக்கரைன்னு எழுதி அதை நக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ரியாலிட்டி இல்லாம இவங்க போறது எல்லாமே சொதப்பலாகும், பிரச்சனையாகும்.